வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது பார்த்தோம்னா ரியல்மியோட GT70. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ தான் அன்பாக்சிங் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகும் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், ஏதாவது அன்வான்ட் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம புதுசாக ஸ்டூடியோ பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சின்ன ஸ்டூடியோவில் தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ளஸ் இன்னும் ஃபுல் ஃபிளெட்ஜ் ஸ்டூடியோ ரெடி ஆகல. ஸோ சின்ன ஒரு செட்டப்போடு வச்சு புதிய இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அந்த சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சின்னதை எக்கோ அடித்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் நான் எடிட்டிங்கில் சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பார்த்தோம்னா ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் GT70 கொடுத்துருக்காங்க. டாப்பில் AI, ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ரியல்மி GT70, ரைட் சைடுமே அதுதான். ஸோ டாப்பில் பார்த்தோம்னா பாக்ஸ் கரன்ஸ், ப்ரைசிங்ஸ் அப்புறம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பேக் சைடு பார்த்தோம்னா Dimensity 8400 மேக்ஸுங்கிற சிப்செட், 7000 mAh பேட்டரி, அப்புறம் சோனியோட IMX896ங்கிற சென்சார் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. IP69 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், 6000 nitsக்கான பீக் பிரைட்னஸ், அப்புறம் 120 வாட்க்கான சார்ஜர். அதுவுமே பாக்ஸ்குள்ளே இருக்குது மெயினாக. ஓகே, ஸோ இப்போ நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணினேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தோம்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் மேக் இட் ரியல்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணால் நமக்கு இதுக்குள்ளே பார்த்தோம்னா கேஸ், ரீஃப்ளெக்ஸ், இமேஜ் பென் அண்ட் நம்மளுக்கு கேஸுமே பார்த்தோம்னா TPU கேஸ், அதுவுமே ஃபுல் பிளாக் அவுட். ஸோ கேஸ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ இதில் எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஸோ ஃபோன் எடுத்து ஓரம் வச்சோன்னா நமக்கு பார்த்தோம்னா அந்த மேசிவ் போன 120 வாட்க்கான சார்ஜர் சும்மா பெருசுக்கு இருக்குது. சரி, ஓகே. அதுக்கு போக நமக்கு ஒரு டைப்-சிக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எடுத்து க்ளீன் பண்ணிச்சுட்டு அதுக்கே நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் ஆகுது, நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பார்த்துக்கு நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா ரியல்மி ஸ்டோர் கரூர். நம்ம ரியல்மி ஸ்டோர் கரூரில் பார்த்தோம்னா எல்லா விதமான மொபைல் ஃபோன்ஸுக்குமே பேஸ் மாடல் டு ஹை எண்ட் மாடல் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ரியல்மி பட்ஸ், டிவிஸ் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ஃபோன்ஸோ இல்லை டிவிஸோ வாங்குற மாதிரி இருந்தால் லைவ் டேமோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் ஃபோன்ஸோ டிவிஸோ வாங்கிக்கலாம். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எல்லா விதமான ஃபோன்ஸும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இன்க்ளூடிங் ஆக்சசரிஸ், சார்ஜிங் கேபிள்ஸ், சார்ஜர், ப்ளஸ் வாட்ச் சீரிஸ், நெக் பேண்ட், ஹெட்செட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஏதாவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காம கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம பில்ட் அண்ட் டிசைன் போயிடலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ அப்படியே பில்ட் அண்ட் டிசைன் பார்த்தோம்னா பில்டு பார்த்தோம்னா நல்லா பெரிய பில்டு தான், பெரிய ஃபோன் தான். சார் கையில் பிடிக்கிறது பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு பில்டுன்னு பார்த்தோம்னா பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நம்மளுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜான IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், 1.5 மீட்டர் ஆழத்தில் 1/2 மணி நேரம் வரைக்கும் தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம்னா ஒரு பெரிய ரெக்டாங்கிள் மாடல். அண்ட் உங்களுக்கு இந்த ஓரத்தில் மட்டும் தெரிய நிற்கிற ரெட் கலர் ஆக்சன்ஸோட ஒரு சின்னதாக ஒரு அவுட்லைன், டுவல் கேமரா செட்டப். அப்படியே பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா டாப் பார்த்தோம்னா செகண்டரி மைக், IR பிளஸ்டர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு செகண்டரி ஸ்பீக்கருமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன்ஸ். ஸோ இந்த பவர் பட்டனில் மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ரெட் கலர் ஆக்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் இது ஒரு கேமிங் ஃபோனுங்கிறத ஒரு மீன் பண்ணுறதுக்கோசரம். பாட்டமில் ஸ்பீக்கர், டைப்-சி போர்ட், பென் மேக், அப்புறம் நம்மளுக்கு சிம் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நத்திங் பிளைனாக விட்டாங்க. ஸோ இந்த கேமிங் ஃபோனுங்கிறது ஃபோக்கஸ் பண்ணி வரும்போது ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிட்டைன் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே. அண்ட் நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு ஆர்மல் ஷீல்டு கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம போடுவோமான்னு கேட்டால் கிடையாது. அண்ட் நமக்கு கலர் வேரியன்ஸ் பார்த்தோம்னா இங்கே மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம்னா ஹைசென்ஸ் ப்ளூ, ஹைசென்ஸ் பிளாக், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரேவிங் எல்லோன்னு சொல்லிட்டு 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் அண்ட் திக்னஸ்னு வரும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 202 கிராமுக்கான வெயிட், ஆல்மோஸ்ட் 1/4 கிலோக்கு ஒரு 50 கிராம் மட்டும் கம்மி. அண்ட் திக்னஸ் பார்த்தோம்னா 8.3 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. வெயிட் ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவேன். இங்கே யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜியோட. ஸோ இப்போ ரீசெண்டாக சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜி நிறைய ஃபோன்ஸில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம் போது வெயிட்டும் பார்த்தோம்னா கம்மியாகுது லித்தியம் அயனை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இங்கே நம்மளுக்கு பவர் போடுறதுக்கு பார்த்தோன்னா 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 0 to 100 உங்களுக்கு 3/4 மணி நேரத்துக்குள்ள சார்ஜர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு பார்த்தோம்னா பைபாஸ் சார்ஜிங் எனக்கு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆவரேஜாக நீங்கள் ஃபுல் டே கேம் விளையாடுறது ஈஸியாக 1 டே கிட்ட வரைக்கும் நல்லாவே தாங்கும். ஓகே, அப்படி இந்த டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு 6.8 இன்ச்சுக்கான ஒரு ஆம்பிள் பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ அப்படியே செட்டிங்ஸில் போயிடலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா டிஸ்பிளே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சிமெட்ரிக்காக இருக்குது. செக்கியில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்கவே ஃபீல் ஆகுது. 2 hours later. அப்படியே நம்ம டிஸ்பிளே பிரைட்னஸ்ல வந்தோம்னா நமக்கு ரெகுலராக கொடுக்குற டார்க் மோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம கொடுத்துருக்க பீக் பிரைட்னஸ்னு பார்த்தோம்னா 6000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான இஷ்யூ இருக்காது. நல்ல ஒரு அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தோம்னா அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா நம்மளுக்கு ஸ்க்ரீனோட கலரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz இருக்குது. அண்ட் உங்களுக்கு இங்கே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா செம ஸ்மூத்தாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 120 Hz நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா கேமிங் ஃபோன்ஸ்க்கு 140 Hz கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா HDR+க்கான சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே உங்களுக்கு ரெயின் வாட்டர் டச் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கே 453 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தோம்னா 91.4%.
ஆல்மோஸ்ட் பெசல்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப தின்னான பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபுல் வியூக்கான டிஸ்பிளே 6.8 inch. உங்களுக்கு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருக்கும். பட் இந்த சென்டர் கன்சோல் பார்த்தோம்னா கொஞ்சம் சின்னதாக இல்லாட்டி ஏதோ ஒரு மூலையில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் டிஸ்பிளே பார்த்தா நல்லா மேசிவான ஒரு 6.8 inch டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ கலர்ஸ்லாம் பார்த்தோம்னா நல்லா வைப்ரண்ட்டாக ஷார்ப்பாக இருந்துச்சு. இங்கே 1 billion கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பீரோ ஷார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேம் பார்த்தோம்னா 8 இல்லாட்டி 12 GB ரேம். ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தோம்னா 256 இல்லாட்டி 512 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சின்னதாக பீரோ ஷார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம கையில் இருக்க வேரியன்ட் பார்த்தோம்னா 8 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜ் வர வேரியன்ட். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. அது நம்ம கையில் இருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா 256. அதில் நம்மளுக்கு 26 GB யூஸ் ஆயிடுச்சு. அரௌண்ட் இன்னும் நம்மளுக்கு 220 சம்திங் அவைலபிளாக இருக்குது. ரேம் பார்த்தோம்னா 8 GB ப்ளஸ் 8 GB பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்டர் ஸ்டோரேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் ரேம் எக்ஸ்பெக்ஷன் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு மெமரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ரேம் டைப் பார்த்தோம்னா LPDDR5X ரேம். அண்ட் ஸ்டோரேஜ் டைப் பார்த்தோம்னா உங்களுக்கு UFS 4.0 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் டைப் தான். அண்ட் அப்படியே ப்ராசஸ்னு வரும்போது பார்த்தோம்னா நமக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் 4 nm பில்ட் பண்ண MediaTek Dimensity 8400 மேக்ஸிமம் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15 ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் Realme UI வெர்ஷன் பார்த்தோம்னா Realme UI வெர்ஷன் 6 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு பார்த்தோம்னா 6 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் GPUன்னு வரும்போது Mali G720 MCT GPU கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு 4 nm பில்ட் பண்ணதுனால ஸோ டே டாஸ்க் அப்புறம் ஈஸியாக எல்லா கேமிங்க்கு எல்லாமே நல்லா ஃபுல் ஃபிளஜான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இங்கேருந்து கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் இங்கே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்டருக்காக Trinity இன்ஜின் சொல்லிட்டு இன்பில்ட்டான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபுல்லாக ஃபோன் செட்டப் பண்ணும்போது நம்ம பண்ண வேண்டியது. ஸோ அஃபிஷியலாக செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இது டெமோ ஃபோனுக்குனால இப்போதைக்கு இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இதெல்லாம் நமக்கு கேமிங்கில் நம்மளை செக் பண்ண முடியல. செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த ஃபோனை பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல கேம் பூஸ்ட் எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கிடைக்கும். அண்ட் எங்களுக்கு 17,00,000 ஸ்கோர் அதுக்கும் மேலே இருக்குது. ஸோ ஈஸியாக டெலிவரி டாஸ்க் ஆகக்கூடிய கேமிங் எல்லாத்துக்குமே இந்த ஃபோன் பார்த்தோன்னா நல்லா காம்பாக்டபிலிட்டியாக இருக்கும். ஸோ பேக் சைடில் பார்த்தா டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 MP 1.8 ஆப்பர்ச்சரோட சோனியோட IMX 896 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. அண்ட் பார்த்தோம்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்க லென்ஸ் பார்த்தோம்னா 24 mm லென்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே செகண்டரியாக ஒரு 8 MP அல்ட்ரா சென்சர் 112 degree ஃபீல்ட் ஆஃப் வியூ f2.2 ஆப்பர்ச்சரோட. ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் பஞ்சோட பார்த்தோம்னா இங்கே 32 MP சென்சர் f2.5 ஆப்பர்ச்சரோட ஒரு 21 mm லென்ஸ் பேர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஃபோட்டோ மோடில் வந்தோம்னா நம்மளுக்கு அல்ட்ரா வைட் அப்புறம் நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தோம்னா 20x ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூடியூப் சேனலுக்காக வாங்க டேபிள் தான். இதில் லிங்க் பயோவில் இருக்குது, இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டோடது. நானும் இந்த அளவுக்கு ஜூம் பண்ணி பார்க்கல, இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ ஷேக் இருந்ததுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. ப்ளஸ் டேபிள் எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் போர்ட்ரேட் போர்ட். ஸோ மோடில் பார்த்தோம்னா நைட் மோட் கொடுத்துருக்காங்க. நைட் மோடில் வந்து லைட்டிங் நல்லாவே இருந்துச்சு. பட் ரொம்ப ஓவர் எக்ஸ்போஷர் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ப்ரோ மோட் அதெல்லாம் கொஞ்சம் நட்சத்திரத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்துல உங்களுக்கு நிறைய பீரோஸில் ஆட் ஆயிருக்கும். அப்புறம் ஹை ரெசல்யூஷன் மோட், ஸ்லோ மோட், ஃபிலிம் மோட், பேர்னா மோட், டைம்லெஸ், அண்டர் வாட்டர் மோட், டியூவல் வீடியோ மோட் இது எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 4K 30 FPS வீடியோ. ஓகே கைஸ், வீடியோ சம்பளத்தில் ஆட் பண்ணுறேன். ஃபோட்டோ வீடியோ சம்பளத்தில் அப்படியே பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, சி இப்போ நீங்கள் கேட்டிருக்க ஆடியோ வீடியோ இது ரெண்டுமே பார்த்தோம்னா ரியல்மியோட GT70 எடுக்கிறது தான். ஸோ இதில் ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி கேட்ட எப்படி கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ரியர் கேமரா நமக்கு ஜூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோர் தென் 10x வரைக்கும் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஆடியோ வீடியோ குவாலிட்டி கேட்ட எப்படி கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ கடைசியாக ப்ரைஸிங் வந்தோம்னா ஸோ நம்ம கையில் இருக்க 8 பார்த்தோம்னா 35K ஆன்லைன் செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் 12 பார்த்தோம்னா 38,000. அப்படியே 12 பார்த்தோம்னா நம்மளுக்கு 42K செல் பண்ணியிருக்காங்க. 35-38க்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் ஓகே. பட் 40 எபோ போகும்போது நம்மளுக்கு இதோட இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமான இப்போ ரீசெட்டாக லான்ச் ஆன ஸ்னாப்ட்ராகனோட 8s Gen 4 கிடைக்குது. ஸோ அது இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகம், இன்னும் நல்லா பவர்ஃபுல்லான சிப்செட். அண்ட் இப்போ ஐக்யூவோட Neo 10 பார்த்தோம்னா இதே பட்ஜெட்டில் கிடைக்குது. ஓகே,
ஸோ நீங்கள் அந்த ஃபோன் போவீங்களா எந்த ஃபோன் போவீங்களா கேட்டால் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்ட் கேமராஸ் பார்த்தோம்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா எந்த விதமான இஷ்யூ இல்லை. பட் ஃபோன் பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய ஃபோன் தான். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா ஃபோன் கொஞ்சம் பெரிய ஃபோன். என்னன்னு ஃபீல் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு மேசிவான 6.8 இன்ச்சுக்கான டிஸ்பிளே. பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரேடியோ டாஸ்க் எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஸோ ரெகுலர் யூசேஜ் ப்ளஸ் மூவிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு டிஸ்பிளே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். என்னால் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோ சின்ன வீடியோ பிடிச்சலாம் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சதான் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். ஸோ அண்ட் நம்ம பார்த்தோம்னா சின்னதாக ஒரு ஸ்டூடியோ செட்டப் பண்ண போகிறோம். ஸோ அதோட இதெல்லாம் இப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி காமிக்கிறேன், இல்லாட்டி அதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இந்த சின்ன சின்ன சவுண்டில் கேட்டிருந்தா, இது கடையில் வேறு கரண்ட் வேறு போயிடுச்சு. ஸோ அந்த இதில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அவுடோர் லைட்டிங் டேரெக்டாக காதோட நேரம் இங்கே வருது. ஸோ இங்கே இருக்க சாஃப்ட் பாக்ஸோட லைட்டிங் கரண்ட் போனதுனால கிடைக்கல. ஸோ வீடியோ இடையில கொஞ்சம் பார்த்தோம்னா அந்த லைட்டெலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, until then see you, bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.